அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள். என்னுடைய வாழ்த்துக்களும் கூட. இப்போ என்ன பேச போகிறோம்? குரு பயிற்சி பற்றி பேச போகிறோம். யாருக்கு? கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு. கன்னிராசியில் யாராரு? உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2 பாதங்கள் அடங்கிய கடலளவே வந்தாலும் மயங்காத கன்னிராசி அன்பர்களே, அது கையளவே ஆனாலும் கலங்காத கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு எந்த இடத்துல குறை இருந்தா உங்களுக்கு என்ன? பிறக்கும் போதே மிகப்பெரிய செல்வாக்கா பிறக்கிறீங்க. இப்ப 10ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு, அதை பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய குணாதிசயங்களை முதல் சொல்லிடலாம். நீங்க பிறக்கும் போதே மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் வீட்டில் தான் பிறக்கிறீங்க. நான் இது வரைக்கும் பார்த்த எத்தனையோ ஜாதகங்கள் பார்த்துருக்கேன். அது எந்த உத்தர நட்சத்திரமா இருந்தாலும் சரி, அஸ்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி, சித்திரையா இருந்தாலும் சரி. இப்போ கன்னிராசி பார்த்தீங்கன்னா, இப்போ பப்ளிக் ராசி கூட இருக்கு, ரொம்ப உகந்த ராசி கன்னிராசி. எப்படி ஜெயிச்சு கொடுக்க சொன்னா ஜெயிச்சு தரீங்க, ஜெயிக்க வேணாம்னா எப்படி நீங்க அவங்க சொல்றாங்களோ அது மாதிரி நீங்க மாத்திக்கிறீங்க உங்களுடைய கேரக்டரை. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி இப்போ கஷ்டம்னு வந்தா உங்களுடைய சொந்த பந்தங்களை யாரையுமே கேட்காம போய் உதவி செய்யக்கூடிய ஒரே ராசி கன்னி ராசி தான். யார் பேச்சும் கேட்க மாட்டேங்க, போய் உதவி செஞ்சுட்டு வந்துட்டு அப்பந்தான் சொல்லுவீங்க இந்த மாதிரி கேட்டாங்க பண்ணிட்டேன், இப்போ மட்டும் கேட்டா போய் செய்ய போறீங்க. எப்பவுமே உங்களுடைய பழக்க வழக்கமே அது. அப்படின்னா அவங்களுடைய ஒரு மற்றவங்க மேல இருக்கக்கூடிய அன்பு பாசங்கள் அவ்வளவு நிறைந்த கன்னிராசி அன்பர்கள். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பலனை பத்தி பார்க்கலாம். இப்போ 10ஆம் இடத்துல வந்திருக்காரு, இதுக்கு முன்னே 9ஆம் இடத்துல இருந்தாரு. இப்போ குரு உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க. 4 காரணம் இருக்கும். வேண்டாம், வேற ராசிக்கு பேசல, கன்னி ராசிக்கு பேசுறேன். கன்னி ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு குரு நல்லவரா இல்லையே? எப்படி உங்களுக்கு பணம் வருது? உங்களுடைய ஜனனகால காலத்துல இருக்கக்கூடிய கிரக நிலை வச்சு பணம் வருது. இருக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா அதிக பணக்காரங்க கன்னிராசிக்காரர் தான். இப்போ ஆனால் கவலைப்பட மாட்டாங்க. எந்த வேலையுமே இல்லைனாலும் 4 மணிக்கு எந்திரிச்சு போவாங்க. பொழுதுக்கு சம்பாதிக்கிறது 2 மணி நேரத்துல சம்பாதிச்சிருவாங்க கன்னிராசி அன்பர்கள். எப்படின்னு கேட்குறீங்களா? திறமை, துணிச்சல், வேகம், விவேகம் இத்தனையும் இருக்கு. அவங்க மனசுல இருக்கிறது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, அவங்களே சொன்னாதான். இப்படி இருக்கிறதுனால அந்த இந்த மாதிரி ஒரு ஒரு வேலை வெட்டி எதுவுமே இல்லை, வேலை பாதிக்குது, பணம் இல்லை அப்படின்னா காலையில் 5 மணிக்கு எதிர்த்து மார்க்கெட்டு போய் காய்கறி வாங்கி 1 மணி நேரத்தில் பொழுதுக்கு சம்பாதிச்சு வந்துடுவாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு வந்திருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். 10ஆம் இடத்துல குரு வந்தால் அதாவது பதவி பறிபோகம், யாரா இருந்தாலும் பிச்சை எடுக்கணும் அப்படின்னு ஈஸ்வரன் சொல்லியிருக்காரு. நான் சொல்ல, என் பேர் ஈஸ்வரன் தான், அவர் பேர் ஈஸ்வரன், என் பேர் ஈஸ்வரமூர்த்தி, அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் பிச்சை எடுக்கணும், யாரா இருந்தாலும் வேலை போகணும், இடமாற்றம், தொழில் மாற்றம், இது எல்லாமே வரணுங்கிறது தான் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு, கன்னிராசியில் பிறந்தவங்க எத்தனை பேர் வேலை இருக்கிறீங்க? வியாபாரம் பண்றவங்க, ஆள் வச்சு ஃபைனான்ஸ் பண்றவங்க, எத்தனையோ ஆள் வச்சு தொழில் செய்யறவங்க தான் கன்னிராசியில் இருக்கிறீங்க. அப்படியே நீங்க வந்து கவர்மெண்ட் வேலையில இருந்தாலும் கூட இடமாற்றம் தான். வேற என்ன? உங்களுக்கு வேலை விட்டு போக சொல்றாங்களா? கிடையாது. இடமாற்றம், பதவி உயர்வு, டீ ப்ரமோஷன்லாம் கிடையாது. அதை பார்த்துங்க. என்னடா இது பின்னாடி தள்ளிடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இடம் மாறி இதை விட சிறப்பாக இருக்க போறீங்க இந்த குரு பயிற்சினால. பார்த்தீங்கன்னா குரு வந்து எப்பவுமே கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல இடத்துல இருக்கக்கூடாது. இப்போ 9ஆம் இடத்துல இருந்தார். இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு? 6-7 வருஷமா எதுவுமே செய்யக்கூடாது. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எத்தனையோ அவமானங்கள், நஷ்டங்கள், பண கஷ்டம் இல்லைன்னா மன கஷ்டம், குடும்பத்துல கஷ்டம், இது மாதிரி நிறைய ஒரு வேதனைகளை 9ஆம் இடம்லாம் உங்களுக்கு எதுவுமே பண்ண கிடையாது. 9ஆம் இடத்துல குரு இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே செய்யலைங்க. 8ஆம் இடத்துல இருக்கலையும் செய்யல. 7ஆம் இடத்துல 5வது வருஷமா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு. இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, குரு எப்பவுமே கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கக்கூடாது. இந்த மாதிரி 10ஆம் இடத்துல இருக்கணும். இப்போ ஈஸ்வரன் சொல்லும் போது 10ஆம் இந்த மாதிரி எல்லாம் நீங்க பிச்சை, அதாவது பதவி பறிபோயிருமா, அதாவது யார்கிட்டையாவது உதவி எதிர்பார்த்து நம்ம பிழைக்கணுமா, சாப்பிடணுமா அப்படின்லாம் கிடையாது. அது வந்து ஒரு புராணத்துல சொல்லிக்கிறாங்க. இப்ப ஈஸ்வரன் குருகிட்ட இந்த இடத்துல இருந்தா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. உடனே 10ஆம் இடத்துல இருந்து யாரா இருந்தாலும் பிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது குரு பகவான் திருப்பி கேட்கிறாரு,
ஏன் உங்க ராசியில தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்க ராசிக்கு மட்டும் 10ஆம் இடத்துக்கு வரமாட்டான். ம் அப்படின்னு கேட்கும்போது ஈஸ்வரன் என்ன சொல்றாரு, அடுத்தவனுக்கு ஒரு நாயம் எனக்கு ஒரு நாயம் இல்லை, நீங்களாம் பஞ்சத்துக்கு திருவோடு எடுத்து பிச்சை எடுக்கிறவங்க பாத்திரத்தில். நான் எப்பவுமே 24 hours கடைசி வரை பிறந்து கடைசி வரை களத்துல மாட்டிட்டே தான் அலைகிறேன். என்னை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், நான் சொல்ற வேலை மட்டும் செய், நான் சொல்ற வேலை மட்டும் செய் அப்படிங்கிறார். அப்புறம் குரு பார்வை. குரு பார்வை பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலைப்பட வேண்டாம். முதல் பார்வையே செல்வாக்கு பார்க்குறாரு. அப்புறம் என்னங்க, தனம், குடும்பம், கல்வி, செல்வாக்கு, சொல்வாக்கு, இந்த மாதிரிலாம் அத்தனை பார்க்குறாங்க. இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா முதல் பார்வை எங்கே பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்கும்போது வலது பக்கம். அதாவது உங்க ஊர்ல இருந்து இப்படி பார்வைக்கு ஒரு பவர் இருக்குது. வலது பக்கம் பார்த்தா என்ன பார்வை, இடது பக்கம் பார்த்தா என்ன பார்வை. இப்படி வலது பக்கம் பார்க்கும்போது அப்படி நீங்க என்ன பண்ண, வீட்டை விட்டு வெளியே வந்து வலது பக்கமா இருக்கிற ஒரு தான் போயிட்டு இருக்கணும். இந்த வருஷம் பூரா வெற்றி தான், மிகப்பெரிய வெற்றி. வலது பக்கம் பார்க்குறாரு, அங்கே போனீங்கன்னா தனம், செல்வாக்கு எல்லாமே வரும். இப்போ மாணவ மாணவியர்களுக்கு நல்ல கல்வி வரும். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல கல்வி, நல்ல சில இந்த வருஷ கடைசியில் எத்தனையோ மாணவர்கள் ஒரு 10th இருக்கலாம், +1 இருக்கலாம், +2 இருக்கலாம், எனி1 எந்த ரேஞ்சில் இருந்தாலும் சரி, மார்க் வந்து ரொம்ப அதிகமாக வாங்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ரேங்கோ, செகண்ட் ரேங்கோ, தேர்ட் ரேங்கோ, ஏதாவது ஒரு ரேங்க்ல வர போறீங்க கன்னிராசியில் பிறந்த மாணவ மாணவியர்கள் இந்த வருஷத்துல, அது நிச்சயம். அதே மாதிரி வியாபாரம் பண்றவங்க இந்த 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து தன வரம்பு நிறைய வரும். நீங்க வாங்கி வைக்கிற பொருட்கள் மளிகை கடையா இருக்கலாம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா இருக்கலாம், ஜவுளி கடையா இருக்கலாம், நகைக்கடையா எனி1 எந்த ஒரு ஜாப்பாக இருந்தாலும் உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல தன வரம்பு. அடிக்கடி திங்ஸ் வாங்கிட்டு வர வேண்டியது, வாங்கிட்டு வந்து உடனே வித்துரும். இதுதான் கன்னிராசி. 10ஆம் இடத்துல இருக்கும்போது யாராவது பிச்சை எடுக்கணும்னு சொன்னீங்க, இப்போ இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்படிலாம் கிடையாது. பார்க்குற இடத்துக்குன்னு ஒரு பார்வை. குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் ரொம்ப சிறப்பு செய்யக்கூடிய இடம். முதல் பார்வையே உங்களுக்கு செல்வாக்கு ஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு 10ல் குரு இருந்தாலும் வரவுகள் நிறைய வரும், நிறைய வரும். அடுத்த பார்வைக்கு போகலாம். அடுத்த பார்வைக்கு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறேன். 4ஆம் இடத்தை பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா மாதிருஸ்தானம். மாதிருஸ்தானம்னா அது பெரியம்மாவா இருக்கலாம், சின்னம்மாவா இருக்கலாம், இல்லை உங்க அம்மாவா இருக்கலாம். எத்தனை பெரியம்மா எத்தனை சின்னம்மா இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் உங்க ஜாதகத்தினால கன்னிராசிக்காரனால அத்தனை பேர் சொந்த பந்தங்கள், சுற்றம் சூழம் அத்தனை பேர் ரொம்ப சிறப்பா இருக்க போறாங்க குரு பார்வையால. இப்படி வந்து பார்க்கும்போது வண்டி வாகனங்கள் நிறைய வாங்குவீங்க. பழைய வண்டிகள் கொடுத்துட்டு புது வண்டிகளா வாங்குவீங்க. இப்படி இருக்கிறதுனால அப்புறம் வண்டி வாகனத்தை வச்சு வேலை செய்யக்கூடிய கன்னிராசியில் பிறந்தவங்க, அதாவது என்ன சொல்லுவோம், இந்த வண்டி வாகனங்களை வந்து வாங்கி வாங்கி வித்துக்கிட்டே இருப்பாங்க. டீலிங், 2 வீலர் டீலிங், 4 வீலர் டீலிங், இந்த மாதிரி நிறையா. ஏன் மாடு புரோக்கர் இருக்கிறாங்க, எழுத படிக்க தெரியாது, ஒரு மாடுக்கே புரோக்கர் இருக்கிறாங்க கன்னிராசியில். திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கறவங்க இருக்கிறாங்க, என்னன்னே தெரியாது, அவங்களுக்கு தான் பணம் அதிகமாக வருது. இது மாதிரி இடைத்தரகர் ராசியில ரொம்ப சிறப்பான ராசி வந்து கமிஷன் வாங்கக்கூடிய ராசி. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் கமிஷன் வாங்கக்கூடிய ராசி, கமிஷன் அதிகமா உங்க கைது இல்லம் தேடி வரக்கூடிய ராசி வந்து இது. இப்ப 4ஆம் இடத்தை சொல்லிட்டோம். சுத்தம் சோளம், அம்மா வகை, இந்த மாதிரி எல்லாம் வீடு சம்மந்தப்பட்டது, ஆடு மாடு, இந்த மாதிரி நிறைய சம்மந்தப்பட்டது அத்தனையும் குருனுடைய பார்வையால உங்களுக்கு கிடைக்குது. இன்னும் எத்தனையோ சொல்லலாம். அடுத்த ஒரு பார்வை இருக்குது, சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அடுத்த பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம் என்ன, ரண ரோக சத்துரு ஸ்தானம். ஆனா 6ஆம் இடத்தை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. எல்லாருமே மறைவுஸ்தானம் அப்படின்னு சொல்ற. நான் ஒரு விஷயம் சொல்றேன், இப்ப இல்ல எத்தனையோ வருஷம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அது கரெக்டா தான் இருக்குது. 6ஆம் இடங்கிறது வந்து என்ன, 6ஆம் இடங்கிறது 2ஆம் இடத்துக்கு என்ன, தொழிற்ஸ்தானத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்தை குரு பார்க்கிறார். தொழிற்ஸ்தானத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் இடத்தில் நீங்க பிறக்கும்போது ஒரு குரு, அதாவது கிரகம் இருக்குது, அந்த திசை இப்ப நடக்குது, இப்ப குரு பார்க்கிறாரு. அந்த திசையில நீங்க பெரிய கோடீஸ்வரன் ஆயிருவீங்க. கடன் பூரா கட்டிடுவீங்க. உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைங்க அத்தனையும் கட்டிடுவீங்க. எதிர்ப்புகள் விலகும். எதிர்ப்புகள் விலகி சென்றவர்கள் எல்லாம் உங்கள் இல்லம் தேடி வர போறாங்க.
ஆறாம் இடம் வர 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு மிகப்பெரிய யோகத்துக்கு கொடுக்கக்கூடிய இடம் எது? 2, 6, 10 இவ்வளவுதான். 2, 6, 10 இந்த 3 தான் கனெக்ஷன். இதை தவிர அவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு எதுலையுமே பார்க்க முடியாது. 2, 6, 10 மூலியமா தான். 2, 6, 10 கிரகங்கள் இருந்தாலும் கிரகங்கள் பார்த்தாலும் மட்டும்தான் அவங்க தொழில் ஸ்தானத்துல ரொம்ப இது ஆக முடியும். அதே மாதிரி படிச்சுட்டு வேலை தேடி கொண்டு இருக்கிறவங்க கவர்மெண்ட் வேலை இந்த மாதிரிலாம் இருக்கிறது 2ஆம் இடத்தை பார்த்தாலும் கிடைக்கும், 10ஆம் இடத்தை பார்த்தாலும் கிடைக்கும். ஏன் இப்ப பார்த்துட்டு இருக்காரு 6ஆம் இடத்தை பார்த்தாலும் கிடைக்கும். யாரு? கன்னி ராசியில் பிறந்தவங்க. இப்போ இப்போ வேலை தேடி கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான வேலைகள் வரப்போகிறது. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பார்வையால் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உடல்நிலை பாதிப்பு அத்தனையிலேருந்து நீங்கள் வெளியில வர்றீங்க. எதிரிகள் கூட நண்பர்களை மாறுறாங்க. இது மாதிரி ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன் இந்த மாதிரிலாம் நிறைய வரப்போகுது. இது மாதிரி நிறைய ஒரு நல்ல பலன்கள் குருனுடைய பார்வையால உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்படிங்கிறதுனால இப்போ பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ குரு வலுக்கக்கூடாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு எத்தனை பேர்த்துக்கு 11ஆம் இடத்துல இருக்குதோ, கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் 11ஆம் இடத்தில் குரு இருக்க பிறந்தவர்களுக்கு குரு எந்த இடத்துல இருந்தாலும், இந்த 10ஆம் இடத்தில் இருந்தாலும் சிறப்பான பலன்களையே அள்ளி தருவார். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனையோ சொல்லலாம். இந்த வருஷ கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவலை இல்லையே, உங்களுக்கு எந்த சோகம் வந்தாலும் இருந்து வெளியே இவ்வளவுதானே அப்படின்ட்டு போயிடுவீங்க. மற்றவங்க மாதிரி உட்காந்துட்டு அதை பற்றியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. கன்னிராசி அன்பர்கள் நானும் எத்தனையோ ஜாதகங்கள் பார்த்துருக்குறேன். என்னையவே கேட்டுக்கிறாங்க கன்னிராசி அன்பர்கள், ஏன் நான் சோகமாக இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை அப்படின்றோம். அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இந்த வருஷம் ஸ்டார் ராசி 5 ராசியில் இல்லைனாலும் கூட 10ஆம் இடத்திலிருந்து பார்வை 3 பார்வைகளும் விசேஷ பார்வையாக பார்த்து கன்னிராசி அன்பர்களை மிகவும் பெரிய எல்லா வகையிலும் வெற்றி வாய்ப்புகளை கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அள்ளி தரப்போகிறார். மற்றும் கன்னிராசியில் பிறந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த குரு பயிற்சி ஒரு சிறப்பான பயிற்சியா இருக்க வேண்டும். அனைத்து கன்னிராசி அன்பர்களுக்கும் இருக்க வேண்டும். மற்றும் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து கன்னிராசி அன்பர்களுக்கும் மற்ற ராசிக்கார அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் கே ஈஸ்வரமூர்த்தி. என்னுடைய ஃபோன் நம்பர் 94 88 13 77 84. நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.